பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். இந்த குறள் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட அரியணையில் இருந்த பொழுதை உலகம் புகழ்வதை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் அவர்தான் காமராசரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மாள். இத்தகு பெருமைகளை பெற்ற தூய தாய் உலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் தமக்கென முயலாமல் பிறருக்கென முயலும் பெற வாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்கிறது புறநானூறு. இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் காமராசர். காமராசர் மறைந்ததற்கு பிறகு அவர் வாழ்ந்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவரது காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவரது பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வர என்றும் உழைத்தார், மாற்றம் வர ஆற்றில் அரியணைகள் கட்டினார், ஆக்கமுடன் செயலை கொட்டி வைத்தார். பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்த ஒத்துழைத்த அத்தனை பேரையும் சிரம் தாழ்த்து வணங்குவதே என் நல்ல பழக்கம். அதுவே என் வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி ஒரு காலத்தில் ஒரு பெட்டி பேசுதுன்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பெட்டி? வானொலி பெட்டி. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் ஒரு ரேடியோ இருக்கு, வீட்டில் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ரேடியோ இருக்குனாலே அதுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது அந்த ரேடியோ வச்சு இன்னைக்கு ஏதாவது பாட்டு கேட்டாங்களோ அது கேட்டாலும் இன்னைக்கு அது ஆச்சரியமா இருக்கும். காலச்சூழல் மாற மாற இந்த ஆச்சரியங்களும் மாறிப்போகும். அதுதான் நடைமுறை சாத்தியம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு வேண்டுகோள் தான். இப்போ பயிற்சி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நிரந்தர பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக இந்த நாளில் ஒரு வேண்டுகோள் இருக்கு எல்லாருக்குமே சொல்றேன். இது கட்டாயம் கிடையாது. எந்த பாடத்தை நாம் போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, வரலாற்று சிந்தனைகளை நாம கொஞ்சம் அடிப்படையா படிக்கணும். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. தலைவர்களுடைய வாழ்க்கை முறை சார் எல்ஏபி சார் சொன்ன மாதிரி இந்திய தேசிய சுதந்திர போரில் ஈடுபடுத்திக் கொண்ட பெரும்பான்மையானவர்களே வசையானவர்கள் தான். சார் சொன்ன உண்மையான கூற்று. ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் தன்னுடைய அடிப்படை குடும்பம் வேற தன்மையிலிருந்து அவங்க வந்திருக்காங்க. பெரும்பான்மையான நேரு உட்பட மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு அந்த எண்ணம் ஏன் வந்தது அப்படின்றது இன்னைய வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. முதல் ஆச்சரியம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆச்சரியங்களை பார்த்தீங்கன்னா, தேசிய தலைவர்களை தாண்டி நாட்டில் ஆட்சி செய்த மன்னர்கள், இந்த நாட்டில் ஆட்சி பண்ண அந்த மன்னர், அது பெருநில மன்னர்களாக இருந்தாலும் சரி, குறுநில மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவருடைய அந்த அரசியல் கட்டமைப்பு, அவர்கள் ஆட்சி செய்த முறை, இதெல்லாம் வரலாற்று புத்தகங்களை படிக்கும் போது இதெல்லாம் எப்படி சாத்தியமா இருந்ததுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அரசன் கிட்டத்தட்ட சேர மண்ணில் வாழ்ந்த ஒரு அரசன் தன்னுடைய நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டி என்ன பண்றான், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்றான். நான் சார்ந்து இருக்கக்கூடிய, நான் ஆட்சி புரியக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பால் பசும்பாலோ இல்லை வேற தன்மையில் உள்ள பாலோ அதை எல்லாருக்கும் நான் இலவசமாக கொடுக்க நான் விரும்புகிறேன். உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய மீதமாக இருக்கக்கூடிய பாலை கொண்டாந்து அந்த ஒரு குப்பரை இருக்கும், அந்த குப்பரையில் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். நிறைய பேர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த குப்பரை நிறையவே இல்லை. நடந்த உண்மை. கிட்டத்தட்ட இறுதியா தன் குழந்தைக்கு வச்சிருந்த அந்த தாய்ப்பால், அந்த ஒரு தாய் வச்சிருந்த அந்த பாலை கொஞ்சம் கண்டையில கம்மி தான், குறைந்த அளவு உள்ள அந்த பாலை கொண்டாந்து ஊற்றும் போது அந்த கொப்பரையானது நிறைந்து வழிந்ததாக வரலாற்று புத்தகங்களுக்கு இருக்கு. தேவநாச்சியாருடைய வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப சமீபத்தில் ஒரு டிஸ்பியூட் வந்தது. இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த டெல்லியில் நடக்கக்கூடிய
ஒரு பேரணி அம்சம் வந்து ஒரு டிஸ்பியூட் வந்து அப்போ வேலுநாச்சியாரை பற்றிலாம் பார்க்கும்போது அப்போ அந்த ஒரு புத்தகத்தை தேடி வந்து இதில் தான் படித்தேன், நெட்டில் தான் படித்தேன். அந்த அம்மாவுக்கு எப்படி அந்த மாதிரி வீரம் வந்ததுன்றே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் சொன்னேன், ஆச்சரியப்படுங்கள். நிச்சயமாக அந்த உணர்வுகள் நம்ம தாங்கி இந்த நாட்டிற்காக தேசத்திற்காக நம்ம ஒன்று பெரிய அளவுக்கு ஒன்று மொழி பிடிக்க ஒன்று தேவையில்லை. நம்மிடம் பயிலுகின்ற 4 மாணவனுக்கு 40 பேருக்குடைய ஒரு வகுப்பறையில் ஒரு 4 மாணவனுக்கு வரலாற்று சிந்தனையை பற்றி, இந்தியாவினுடைய அந்த கடந்த கால வாழ்க்கை முறையை பற்றி நாம் சொல்றதுக்கு நாம தயாராக. நாம் எந்த பாடம் போதிக்க அதை இங்கிலீஷ் வர எனக்கு பிடிக்காது இருக்காரு என்எல்பி சார். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இந்திய வரலாறு பதிவுகள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கு. இந்தியன் ஹிஸ்டரியுடைய பதிவுகள் எல்லாமே எங்க இருக்கு? ஆங்கில வடிவமாகத்தான் உள்ளது. அந்த ஆங்கில வடிவத்தை படிக்கிறதுக்கும் அதே புத்தகத்தை பக்கத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கும் தினமணி படிக்கிற மாதிரி தான். கையில் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வச்சுட்டு தினமணி பத்திரிகை நம்ம படிக்கிறோம்னா இதில் உள்ள மெசேஜை படிச்சுட்டு அண்ணாண்டை தாண்டி வந்தால் சேம் மெசேஜ் தான் இருக்கு. அது ஆனால் இந்தியன் ஹிஸ்டரி ஆங்கில வடிவமும் இந்திய வரலாறு தமிழ் வடிவமும் இதை 2க்கு 2 படிக்கும்போது இதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தமிழில் படிக்கும்போது சுத்தமாக புரியவே இல்லை. தமிழ் வடிவத்தில் படிக்கும்போது ஆங்கில வடிவத்தில் படிக்கும்போது இந்தியாவில் இவ்வளோ பெரிய விஷயங்களா இருந்திருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நன்னாளில் உங்களை வேண்டுகோளாக கேட்டிருக்கின்றேன், இந்திய வரலாறு எந்த வடிவத்தில் உங்களுக்கு எந்த வடிவம் பிடிக்குமோ அந்த வடிவத்தில் தயவு செய்து படியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடுவது நல்லது.